ஒரு பண்டிகை போல கழிக்க கூட, ஒரு தீபாவளியை போல, மற்றொரு பொங்கலை போல, மற்றொரு ஆயுத பூஜை போல பண்டிகை போல கழிக்க கொடுங்க. இது விசேஷத்தமானது. இது எனக்கு ஒரு மேசியா வரமாட்டாரா என்று கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு காத்து கிடந்த ஜனங்களுக்கு கேப்ரியேல் தூதன் இறங்கி சொன்னது, இதோ நீங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா வந்து விட்டார். நீங்கள் எதிர்பார்த்து கூட ஒரு விடுதலை நாயகன் வந்து விட்டார். நீங்க எதிர்பார்த்து கூட ரட்சகர் வந்து விட்டார். உங்களுக்காக மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி சொல்ற கேளுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மேசியா பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே தாவீதின் ஊரிலே பிறந்து கந்தையிலே அவர் துணியிலே கடத்தப்பட்டிருக்கிறார். போய் பாருங்க. அவன் சந்தோஷத்தோட ஆரவாரத்தோடு எதிர்பார்த்திருந்த அந்த மேசியா வந்துட்டாரா என்று சொல்லி ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் கொழுத்த ஆட்டுக்குட்டி தூக்கி கொண்டு ஓடி அவங்க சொன்ன இடத்துல தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே இயேசு கடத்திருக்கிறதை மகிழ்ச்சியோடு கண்டு அவர் பாதம் பணிந்து குனிந்து அவர் கொண்டு போன அந்த கொழுத்த ஆட்டுக்குட்டியை அவர் பாதத்துல வச்சு வணங்கி இயேசு வாழ்க, ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டான் இயேசு வாழ்க. பின்பு நட்சத்திர கூட்டம். அல்லேலூயா. முதல்ல இயேசு இந்த உலகத்துல பிறந்தார் என்ற ஒரு அறிவிப்பு யாருக்கு போச்சு தெரியுமா? யாருக்கு போச்சு? இப்போ தமிழக அரசாங்கம் இருக்குன்னு முதலமைச்சர் இருக்கிறார். இப்ப திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அடுத்தது எம்எல்ஏ, எம்பி, இன்னும் இருக்கிறாங்களே நிறைய நிர்வாகிகள். அப்போ ஒரு தமிழ்நாடுல இருந்து மேலிடம் சிஎம் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அப்ப அந்த சிஎம் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டா மக்களுக்கு போயிடுமா ஆர்டரும் சரி நலமான நன்மைகளும் ஸ்ட்ரைட்டா போயிடுமா? ஃபர்ஸ்ட் எங்க போகும்? டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் இருக்கிற கலெக்டர் கிட்ட போகும். நெக்ஸ்ட் எங்க வரும்? அதுக்கு கீழே இருக்கிற தாலுகாக்கள் அங்க போகும். அதுக்கு கீழே இருக்கிற இடத்துல தகவல் போச்சு. ஏன்னு சொன்னா தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணீரை கொடுக்கணும். அப்படிதான் பசியோடு இருக்கிறவங்க தான் சோறு போடணும். துண்ணுட்டு தூங்குறவங்க கிட்ட ஏந்தரா சோறு போடணும் அர்த்தமே இல்லை. தண்ணீர் முட்டை குடிச்சிட்டு இருக்கணும், குடுறான் தண்ணி முட்டி குடிச்சாம செத்துருவான். தாகம் அறிந்ததுதான் கேப்ரியேல் இறங்கினார். காத்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கிட்ட தான் போய் பேசினார். இதோ நீ எதிர்பார்த்திருந்த மேசியா வந்துட்டார், போ அங்கே அவர் கடத்தப்பட்டிருக்கிறார். போய் மிகுந்த சந்தோஷமா போனாங்க. இரண்டாவது, கிழக்கு திசையிலிருந்து ஒரு 3 சாஸ்திரிகள் வராங்க. ஏரோது கிட்ட போறாங்க. ஏரோதாண்ட போன பிறகு இந்த அல்லேலூயா இந்த எருசலேமுக்கு ராஜாவா ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. இயேசுவின் ரட்சகர் பிறந்திருக்கிறாரு. அவர் எங்குகிறாரு பார்க்கத்தான் நாங்க வந்தோம். யார்கிட்ட கேட்கிறாங்க? ஏரோது ராஜா கிட்ட கேட்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இயேசு பிறக்கும் போது ராஜாவா இருந்தவர் ஏரோது. அப்போ ஏரோது போகும்போது சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க கேட்கிறாங்க, இங்க யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாரா? நாங்க கேள்விப்பட்டோம், அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் எங்க சொன்னான்னு போய் பார்த்துட்டு போயிடுவோம். யூதருக்கு ராஜாவா? நான் தான் எனக்கு போட்டி, எனக்கு ஈக்குவலா யாராவது ராஜா பிறந்திருக்கிறாங்க? அவன உடனே அவனுக்குள்ள ஒரு நடுக்கம், அவனுக்குள்ள ஒரு கலக்கம், அவனுக்குள்ள ஒரு பயம். தன் பதவி, தன்னுடைய உயர்வு, தன்னுடைய அந்த எல்லாமே போயிடும் போதுன்னு சொல்லி. அப்போ அந்த கேள்வி இருந்த கலக்கம் அடைந்து அவன் என்ன சொல்றான்? சாஸ்திரி கிட்ட, ஓகே அப்படி ஒருவர் பிறந்திருந்தா நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன். உங்களுக்கு தென்பிட்டாலும் அந்த குழந்தை என்கிட்ட கொண்டு வாங்க, என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை எனக்கு தென்பிட்டாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு ஒரு தந்திரமான டீலிங் பண்ணி அவனை அனுப்பிச்சு விடுறாங்க. அல்லேலூயா. அவங்களும் என்ன பண்றாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அந்த ஏரோது கிட்ட இருந்து அவங்க போன உடனே ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு முன்பாக வந்து நிக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. வான நட்சத்திரம், அகில உலகத்தை படைத்த கிறிஸ்து. வாசித்தவங்க யோவான் புஸ்தகத்துல சகலமும் அவராலே உண்டாயிற்று, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் உண்டாக்கப்படல சொல்லுது. அப்போ அந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு முன்னாடி வந்து நின்று இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு போகுது. ஆமென். அப்படியே என்னது அந்த ரூட் எடுக்குது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே இந்த 3 சாஸ்திரிகளும் இயேசு கிறிஸ்து கடத்தப்பட்ட இடத்துல பிறந்திருந்த அந்த சத்திரத்துல போறாங்க, மாட்டுத் தொழுவத்துல போறாங்க. போன உடனே இந்த சாஸ்திரிகள் யார் தெரியுமா? அவங்க பெரிய செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்க. அவங்க கிட்ட முத்து, வெள்ளி, பவளம், தங்கம், வைடூரியம்
அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட கற்களும் இவைகளும் வைத்திருந்தார்கள். அந்த இயேசுவை பார்த்து, அந்த ரட்சகரை பார்த்து, அந்த யூத ராஜாவை பார்த்து தாழ்பணிந்து இதெல்லாம் அவர் பாதம் வச்சு வணங்கிட்டு அவரை வாழ்த்திட்டு வரணும்னு சொல்லி வராங்க. இவங்க போன உடனே அந்த நட்சத்திரம் அவங்க வழிகாட்டி கரெக்டா கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. எவராவது ஒரு தந்திரம் போடுறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூங்காதீங்க. எவராவது ஒரு தந்திரம் போடுறான். என்ன தந்திரம் பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையை கண்டுபிடித்து அதை கொலை செய்திட வேண்டும். அல்லேலூயா. ஏன் கொலை செய்ய திட்டம் போடுறான்? நான் தான் இங்க அதிகாரியா இருக்கும், நான் தான் இங்க ராஜாவா இருக்கும், நான் தான் ஒட்டுமொத்த அதிகாரத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லணும். எனக்கு ஈவனா ஒருத்தர் வந்தா நான் எப்படி வளர விட்டுடுவேன், வாழ விட்டுடுவேன், எழும்ப விட்டுடுவேன். அதை காலி பண்ணி தன்னிட போர் பணிவிடைக்காரர்களை கூப்பிட்டு அந்த குழந்தை எந்த மூளை இருந்தாலும் கொண்டு வந்து வெற்றி போட்டுருவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த திட்டம் அறிந்த கேப்ரியல் தூதன், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 சாஸ்திரிகளும் இயேசுவை பார்த்துட்டாங்க, பாதம் பணிந்துட்டாங்க, சாஷ்டாங்கமாய் விழுந்து இயேசுவை வாழ்க என்று சொல்லி அந்த குழந்தையை பார்த்து மிகுந்த சந்தோஷத்தோட அவங்க இடத்துல கொண்டு போன அத்தனையும் அவர் இடத்துல வச்சு வணங்கிட்டு அவங்க ரிட்டர்ன் வராங்க. வேதத்துல சொல்லப்படபடி ரிட்டர்ன் வராங்க. அப்ப திரும்பவும் யார் இறங்கி அவங்களோட பேசுறது? சத்தமா சொல்லுங்க. கேப்ரியல் தூதன் இறங்கி பேசுறார். அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பார்த்து திரும்பின உடனே கேப்ரியல் அவங்களோட கூட போய் பேசுறார். சாஸ்திரிகளே, நீங்கள் வந்த வண்ணமாய் போக வேண்டாம், நீங்கள் குழந்தையை பார்த்ததை எவருடைய சொல்ல வேண்டாம். ஏன் என்று சொன்னார், இந்த யூதனின் ராஜாவாய் பிறந்திருக்கிற, உலக ரட்சகராய் பிறந்திருக்கிற இயேசு என்னும் குழந்தை அவன் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறான். நீங்கள் இந்த தகவலை அவனிடத்துல சொல்லாம நீங்க வேறு வழி உங்க நாட்டுக்கு செல்லுங்க. கேப்ரியல் இந்த செய்தியை அறிவித்தவுடன் அந்த வார்த்தைக்கு இணங்கி கீழ்ப்படிந்த அவர்கள் ஏரோது இடத்துல சொல்லாமல் வேறு வழியா அவங்க நாட்டுக்கு திரும்பிட்டாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா பாருங்க, இயேசு பிறக்க போறார். யாருங்க? மரியாள் என்ற ஒரு பெண்மணி தேவனிடத்தில் கிருபை பெற்றவளாய் இருந்தால், கிருபை பெற்றவளாய் சுத்த பெண்மணியாய் இருந்தால், திருமணமாகாத கன்னி பெண்ணாய் இருந்தால், தேவனுடைய பார்வை அந்த ஸ்திரீ மேலே உண்டாயிற்று. அந்த ஸ்திரீ இந்த யூதர்களுக்கின் ராஜாவாகிய உலகத்தின் ரட்சகராகிய இயேசுவை சுமந்து பெற்றெடுக்க வேண்டும் என்று தேவனுடைய அதிகாரம் அவள் மேலே இறங்கிற்று. அல்லேலூயா. அந்த தருணம் அந்த மரியாளுக்கும் அவள் அந்த அம்மாவுக்கு ஒரு கணவராக நியமிக்கப்பட்ட யோசேப்பு, இவர்கள் இருவரும் திருமணமாகும்படி நிச்சயம் பண்ணப்பட்டாயிற்று. அல்லேலூயா. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. மோட்டர் எல்லாம் ஊத்திட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அல்லேலூயா. பாருங்க, 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. ஆதி காலத்துல பார்க்கப்படும் போது பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் போனாலும், மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரர் போனாலும், அந்த வீட்டுக்கு இருக்கிறவங்க அப்பா அம்மாவும் பெரியவங்க மட்டும் தான் போவாங்க. மாப்பிள்ளை பொண்ணு என்ன பண்ண மாட்டாங்க, இட்டு போக மாட்டாங்க. அவ்வளவு ஒழுக்கம், அவ்வளவு பயம், அவ்வளவு பக்தி, அவ்வளவு கட்டுப்பாடு. ஆனா இப்போ ஒன்ன வீட்டு கூட்டாந்துறான். நான் கட்டேன், நான் கூட்டின்னு வந்துட்டேன், வீடும் பார்த்து வாடகையும் கொடுத்து என்ன சொல்றேன்னு கேட்டு போலான்னு வந்தேன். தலைவிதி நான் வந்துருவில்ல. இந்த காலத்துல என்ன பண்றேன், நான் பார்த்துட்டேன், எல்லாம் நாங்க பேசிட்ட முடிவு ஆகி போயிடுச்சு. நீ சேர்த்தா நாங்க பண்றோம், கை காலுக்கு வேலை இருக்குது. என்ன பண்ண, பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கடனை உடனப்பட்டு வயிறு அரை கஞ்சி சோறு குடிச்சு, கஞ்சி குடிச்சா சோறு குடிச்சா கையத்துக்கு அலையில சொல்லுங்களேன், கஞ்சியை குடிச்சு காப்பாது. நல்லா பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்றேன், உன்னுடைய தாய் தகப்பன் உனக்கு 2வது கடன். ஆண்டு என்ன சொல்லிக்கிட்ட முதல் பிரதான கற்பனை, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண. கனம் பண்ணா அவங்கள கனம் என்று சொன்னா மரியாதையும் மதிப்பு செலுத்து. அவங்களுக்கு மரியாதையும் மதிப்பு செலுத்து. உன் தாயும் தகப்பனை நீ கனவீனப்படுத்தினா அது உனக்கு சாபமாய் மாறிவிடும். உன் தாயை தகப்பனை நீ கனம் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. நீதிமன்ற சாலமன் சொல்றாரு, தீர்காயுசு. அப்பா அம்மா வாழ்த்தவங்க நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். 16 பெத்து விட்டா நிறைய பெத்துப்போம். கையத்துக்கு நல்லா சொல்லுங்க. பார்க்கிறாங்கல்ல, அதுதான் உண்மை. அப்போ அந்த தாய் தகப்பன் உன்னால வேதனை அடையாதபடி, கஷ்டம் அடையாதபடி, அவங்களை சந்தோஷப்படும்படி மதிக்கணும்.
இல்லையா? கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு கொல்லிய சொல்லுங்க. அம்மா ஏன்னா அப்பாமா நான் வரல போல இல்லையா, அங்க போவாத இங்க போவாத இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தேனாக்கா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். இன்னைக்கு எல்லாம் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சு பிள்ளைங்க, பிளாக்மெயில்ஸ் இல்லையா. நான் இதை பண்ணிப்பேன் அதை பண்ணிப்பேன், பில்லு மருந்து குடிச்சிடுவேன், எலி மருந்து குடிச்சிடுவேன். எத்தினி குடிச்சிட்டு உயிர் எத்திச்சு தெரியுமா? அல்லேலூயா. காய்ச்சி போட்ட கையெழுத்து. இன்றைக்கு தாய் தகப்பனை கனம் பண்ணாத எந்த பிள்ளைகளும் நல்லா இருந்ததும் ஆசீர்வாதமா சரித்திரம் அல்ல. தாய் தகப்பன் எப்பொழுதும் நீங்க மதிக்கவும் கனப்படவும் கத்துக்குங்க. அதே போல மருமகள்களும் உங்க அப்பா அம்மாவை எப்படி நேசிப்பீங்களோ மதிப்பீங்களோ அதே மாதிரி உங்க மாமனார மாமியாரை இரண்டாம் தாய் தகப்பனாய் மதிக்க கத்துக்கோங்க. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். செய்திக்குள் போகலாம். அந்த